இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆர்வத்துக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிலர் போன்லயோ அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்லயோ கான்டாக்ட் பண்ணி இந்த வேத ஆராய்ச்சிகள் உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக அமைகிறது என்று தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஆலோசனைகளை தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏதோ சந்தேகம் இருக்குமானாலும் தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். தயவு செய்து நம்முடைய வேத புத்தகத்தை 1 சாமுவேல் புத்தகத்துடைய 17வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 17வது அதிகாரத்துல கடைசியாக நம்ம என்ன படித்தோம்? சவுலுடைய வாழ்க்கையில கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடியினால அநேக விளைவுகளை சந்தித்தார். முக்கியமாக கர்த்தரால் அவர் கைவிடப்பட்டார். விளைவு என்னன்னு பார்க்கும்போது அநேக விளைவுகள். கடந்த முறை நம்ம பார்த்த 2 முக்கியமான விளைவுகள் என்னன்னா, ஒன்று பாதுகாப்பற்ற மனப்பான்மை, இன்செக்யூர்ட் ஃபீலிங் சவுலுக்குள்ள வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அதனால பரிதாபமான நிலைமைக்கு போன சவுல் சொல்லி நம்ம படித்தோம். தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். 17வது அதிகாரம் மன்னிக்கலாம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 26, 21 வாசிங்க. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். இந்த வசனத்துல தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையில உள்ள உறவை பற்றி வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தாவீது சவுலுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அவனை இவன் மிகவும் சிநேகித்தான், அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அப்படின்னு அர்த்தம், தாவீதை சவுல் அதிகமாக சிநேகித்தான். அப்ப அந்த உறவு யோசிக்கும் போது தாவீதுதான் சவுலுடைய இடத்துல அடுத்த ராஜாவாக போகிறார் என்பது அவருக்கு தெரியாது. ஆனாலும் தாவீதின் மூலமாக முழு இஸ்ரவேல் படையும் பயன்பெற்றபடியினால, தாவீதின் மூலமாக சவுல் பயன்பெற்றபடியினால சவுல் என்ன செய்கிறார்னா அவர் அதிகமாக நேசிக்கிறார். இவ்விதமாக தான் அந்த அறிமுகம் ஆரம்பிக்குது. 17வது அதிகாரம் 55ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லெஹேம் ஊரானாய் இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள் என்ன படிக்கிறோம்? ஏற்கனவே சவுலுக்கு உதவி செய்வதற்காக சவுலின் ஊழியக்காரர் வாத்தியம் வாசிப்பதிலே தேறின தாவீதை கூட்டிட்டு வராங்க. தாவீது வந்து அந்த இசைக்கருவிகளை வாசிக்கும் போது சவுலுக்கு நல்ல சுகம் கிடைக்குது. ஆனா இந்த இடத்துல கோலியாத்தை கொன்ற பின்பு என்ன கேட்கிறாருன்னா, தன்னுடைய படை தளபதியாகிய அப்னேர் இடத்துல சவுல் கேட்கக்கூடிய காரியம், இவன் யாருடைய மகன் சொல்லி கேட்கிறார். இப்ப ஏற்கனவே சவுலுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் போது எதற்காக மறுபடியும் இந்த கேள்வி கேட்கிறார்? என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவன், ஒரு ராஜா, முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அல்லது முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய மக்கள் அல்லது புதிதாக மிலிட்டரியில ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துவதற்காக கேட்கக்கூடிய விதம் இது. அதனால இது யாருடைய மகன் சொல்லி அப்னேர்ட்ட கேட்கிறாரு. அப்னேருக்கு தெரியல. மறுபடியும் தாவீதுகிட்டே கேட்கிறார், நீ யாருடைய மகன் சொல்லி சொல்லும் போது ஈசாயின் மகன் சொல்லி சொல்லிக்கிறார். அப்போ
நல்ல ஒரு உறவு தாவீதுக்கும் சவுலுக்கும் ஏற்படுகிறது. அந்த உறவு எந்த அளவுக்கு வளருகிறதுன்றது நம்ம பின்னாடி படிக்கலாம். 18வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிங்க. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். இந்த ஒவ்வொரு படியையும் படித்து பார்க்கும்போது தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையில உள்ள உறவு இன்னும் சிறப்பாக மாறுகிறது. தாவீதை குறித்து படிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விளக்கமா படிப்போம். என்ன நடக்குது? தாவீதை அறிமுகப்படுத்தும் போது சவுலுக்கு அடுத்து சக்சஸராக அடுத்து வரக்கூடிய ராஜாவாக வரக்கூடிய யோனத்தானுக்கு யார ரொம்ப பிடிக்குதுன்னா தாவீதை பிடிக்குது. ஆகவே தாவீதும் யோனத்தானும் நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். தாவீதை யோனத்தான் எந்த அளவுக்கு நேசித்தான் அல்லது யோனத்தான் தாவீதை எந்த அளவுக்கு நேசித்தான் சொல்லி படிக்கும் போது உயிரை போல சிநேகித்தான். அந்த அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் நேசித்தாங்க. அவங்க ஒரு உடன்படிக்கை வேற பண்ணிக்கிறாங்க. நான் உனக்கு உதவி செய்வேன், எனக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்து ராஜாவாக தாவீது தான் வரப்போகிறார் என்பதை நன்றாக அறிந்திருந்த யோனத்தான் தன்னுடைய நண்பனை மெச்சிக்கொண்டான். நண்பனோடு நல்ல ஒரு உறவு வைத்துக் கொண்டான். கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுல் சொல்லி படிக்கும் போது அடுத்து தொடர்ந்து என்ன காரியங்கள் நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவருடைய கிருபையினாலே தாவீதின் மூலமாக அநேக வெற்றிகளை கொடுக்கிறார். தாவீதின் மூலமாக சவுலுக்கு அநேக ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிறார். ஆனா சவுலுடைய வாழ்க்கையில மாற்றம் வரல. சவுலுடைய வாழ்க்கையில அடுத்து கர்த்தராலே கைவிடப்பட்ட பின்பு வந்த முக்கியமான ஒரு பெரிய சவால் என்னன்னா, அவனுக்குள்ளே பொறாமை வர ஆரம்பிக்கிறது. என்ன பொறாமை வர ஆரம்பிக்கிறது? 18வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த போது ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இந்த வசனங்களை கொஞ்சம் விரிவா படிக்க போறோம். என்ன நடக்குது? ஒரு பெரிய வெற்றி தாவீதின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு கிடைக்கிறது. சவுல் எந்த பெரிய கோலியாத்தை பார்த்து பயப்பட்டாரோ, ஆனா அந்த கோலியாத்தை சர்வசாதாரணமா 40 நாட்கள் சவால் விட்ட கோலியாத்தை சாதாரண ஒரு கூழாங்கல் மூலமாக கர்த்தருடைய பலத்தினாலே தாவீது மேற்கொண்டு விட்டார். இதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷப்படுறார் சவுல். விளைவு தன்னுடைய ஆயுததாரியா அவரை வச்சுக்கிறார். ஆயுததாரினா அவருடைய ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியவனாக தாவீதை நியமித்தார். ஆனா இந்த பெரிய வெற்றியை கொண்டாடுவதற்காக அந்த ராஜாவும் தாவீதும் அந்த முழு சேனையும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அப்படியே கிளம்பி வராங்க. அந்த எபிரேய பாரம்பரியத்துல என்னன்னா, வெற்றி பெற்று வரக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் சரி, போர்ச்சேவகராக இருந்தாலும் சரி, ரோம பாரம்பரியத்திலையும் உண்டு, அவர்களை எதிர்கொண்டு அவர்களை பாராட்டுவதற்கு, அவர்களை புகழ்வதற்கு, அவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு, எப்படி நம்ம நாட்டிலையும் வெற்றி பெற்று விட்டு வீரர்கள், ஒருவேளை விளையாட்டு வீரர்களா இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம், வேற நாட்டில இருந்து திரும்பி வரும்போது அவர்களை வரவேற்பதற்கு, அவர்களை கனம் பண்ணுவதற்கு, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு கூட்ட மக்கள் போவாங்களோ, அவ்விதமாக என்ன பண்றாங்கன்னா, அவங்க கலாச்சாரத்துல பெண்கள் ஆடல் பாடலோடு வாத்தியங்களோடு அவர்களை எதிர்கொண்டு போகிறார். இது அவங்க கலாச்சாரத்துல செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்படி எதிர்கொண்டு போனது பிரச்சனையா? பிரச்சனை இல்லை. ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுவது அவங்களுடைய கலாச்சாரம்.
டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஆனா பாட்டு பாடும்போது ஒரு ஒப்பிட்டு பாட்டு பாடுறாங்க. என்ன பாடுறாங்கன்னு பாருங்களேன். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000, 10,000 சொல்லி பாடுறாங்க. இவர்கள் ஞானமாக பாடினார்களா? இல்ல. தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஞானம் இல்லாதபடிக்கு பாடினார். தாவீது கொண்டது 10,000 சொல்லி விட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அல்லது தாவீது மூலமாக பெரிய வெற்றி கிடைச்சிச்சுன்னு சொல்லி சொன்னா பரவாயில்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சவுலையும் தாவீதையும் ஒப்பிட்டு பாடுறாங்க. ஒருவேளை பாடும்போது அவர்கள் பாடல் மிகைப்படுத்தப்பட்ட பாடல, எக்ஸாஜரேஷனா இல்ல, உண்மைதான். ஏன்னா ஒரே ஒரு பெலிஸ்தியரை அழிச்சது மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் 10 மைல் தூரம் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து அவர்களை கொள்ளையிட்டார்கள் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒரே ஒரு அந்த பெலிஸ்திய தலைவனாகிய கோலியாத்தை கொன்றது 10,000 சோல்ஜர்ஸ் வெற்றி பெற்றதுக்கு சமானம். அதை யாரால முடியல? சவுலால முடியல. ஆகவே அவர்கள் பாடினது தவறில்லை, தவறில்லை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா பாடுறாங்க. பாடும்போது ஒப்பிட்டு பாடுகிறார்கள். ஆனால் இந்த பாடல், இந்த புகழ்ச்சி சவுலுடைய உள்ளத்துல பொறாமை வருவதற்கு காரணமாக மாறிவிட்டது. இந்த பொறாமை ஒரு சாதாரணமான காரியம் தானே. நம்மை விட மற்றவர்கள் சிறப்பாக காரியங்களை செய்யும் போது, நம்மிடத்திலே இல்லாத அநேக காரியங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்கும் போது, நம்மை விட மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது, நம்மை விட மற்றவர்கள் புகழப்படும் போது பொறாமை வர்றது இயற்கைதானு நம்ம கேட்கலாம். ஆனால் பொறாமை மிகவும் பயங்கரமானது, மிகவும் பயங்கரமானது. கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுல் சொல்லி சொல்லும் போது, சவுலுடைய ரிமைனிங் லைஃப், சவுலுடைய வாழ்க்கையில மீதி இருக்கக்கூடிய முழு வாழ்க்கையும் பொறாமையினாலே ஆட்கொள்ளப்பட்டது. இதுல பாருங்களேன், பாத்தீங்கன்னா சவுல் இதுல இவ்விதமாக உணர்வதற்கு தாவீது எதுவும் பிரச்சனை பண்ணாரா? தாவீது எதுவும் பிரச்சனை பண்ணல. தாவீது கடைசி வரைக்கும் நல்ல காரியத்தை செய்யறார். யாருக்கு நன்மை செய்தார்? சவுலுக்கு நன்மை செய்தார். இஸ்ரவேலுடைய படைக்கு நன்மை செய்தார். சவுலுடைய குடும்பத்தாருக்கு நன்மை செய்தார். கடைசி வரைக்கும் நல்லதான் செய்து கொண்டே வர. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். என்ன முதல்ல எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவனை அழைத்து விசாரிக்கும் போது சவுல் கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னன்னா, அவன் போர்ச்சேவகனாக பணிபுரிவதற்குரிய வயது அடையாத ஒரு சிறுவன்றதை கண்டுபிடிக்கிறார். ஒரு சில வசனங்கள் வாசித்தா புரியும். என்னாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 1:3 வாசிங்க. இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. இந்த இடத்துல சென்சஸ் எடுக்கும் போது, கணக்கு பார்க்கும் போது கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், சண்டைக்கு யார் போக முடியும், அல்லது மிலிட்டரியில ராணுவத்துல யார் பணிபுரிய முடியும், யார் போர்ச்சேவனாக பணிபுரிய முடியும்னு சொல்லி பார்க்கும்போது 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பணிபுரிய முடியும். ஆனா இந்த இடத்துல தாவீது 20 வயது நிரம்பாத ஒரு சின்ன பையன். அதனாலதான் அவங்க அண்ணன்மார்கள் சொல்லும் போது, உனக்கு என்ன துணிகரம், நீ எதுக்கு மிலிட்டரியில வந்து எங்களை பார்க்க வந்த, இங்க நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட இளைஞன், சிறுவன், போர்ச்சேவகனாக அவன் பொறுப்பெடுப்பதற்கு அந்த வயது மெச்சூரிட்டி கூட கிடையாது, அந்த முதிர்ச்சி கூட கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னா, ஆயுததாரியாக அவனுக்கு வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி அப்பாயின்ட் பண்றான். அடுத்து என்ன நடக்குது? இந்த பெண்கள் பாட்டுகிறார்கள், இவன் சின்ன பையன், இன்னும் மிலிட்டரியிலேயே வராதவன், ஆனா சவுல் மூலமாக அவ்வளவு வெற்றிகள் பெற்றிருக்கிறார். சவுல் யாரு? ராஜா. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பாடும்போது, எனக்கு 1000 கொடுத்தார்கள், ஆனால் தாவீது என்ற சிறுவனுக்கோ 10,000 கொடுத்தார்கள் சொல்லி அவங்க கொண்டு வராங்க. அப்ப அது பாடினது தவறான்னு சொல்லி கேட்கலாம். பாடுவது தவறு அல்ல. ஆனால் புகழும் போது, புகழ்ச்சி நம்மை நோக்கி வரும்போது, புகழ்ச்சி மற்றவர்களை நோக்கி வரும்போதுதான் உண்மையா நம்ம யாருன்றதை அறிந்து கொள்ள முடியும். சாலமோன் ராஜா இதை நன்றாக உணர்ந்திருந்தார். யாரு? தாவீதின் குமாரனாகிய சாலமோன் நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 27:21. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காருல சாலமோன் ராஜா. என்ன எழுதியிருக்காரு? வெள்ளிக்கு குகை சோதனை,
பொன்னுக்கு புடம் சோதனை, மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. வெள்ளிக்கு குகை சோதனை அர்த்தம், மெட்டல்ஸ் விலையேற பெற்ற அந்த உலோகங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக சூளையில அது சூடாக்கப்படும். அது சுத்திகரிக்கப்படுறதுக்காக பயங்கர ஹை டெம்பரேச்சர்ல அதை உருக்குவாங்க. சூளையில, குகைன்றது சூளை, குகையிலே அந்த வெள்ளியை சோதிப்பார்கள் அர்த்தம் அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள், வேண்டாத மற்ற உலோகங்களை நீக்குவதற்கு, வெள்ளியை சுத்திகரிப்பதற்காக, அதை புடமிடுவதற்காக அதை அந்த குகையிலே கொண்டு வருவார். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. யோபு சொன்னார் இல்லையா, என்னை பொன்னை போல புடமிட்டேன், அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன் சொல்லி யோபு சொன்னார் இல்லையா. அப்போ இந்த மெட்டல்ஸ், இந்த எல்லா உலோகத்துடைய தரத்தை உயர்த்துவதற்காக, இந்த உலோகத்துல உள்ள கழிவுகளை நீக்குவதற்காக இப்படிப்பட்ட சோதனை வழியாக, பரீட்சை வழியாக அது கடந்து போயிடும் சொல்லிட்டு சாலமோன் சொல்லும் போது இதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, வெள்ளியை குகை சோதிப்பது போல, பொன் புடமிடப்படுவது போல ஒரு மனிதனை சோதிப்பது என்ன தெரியுமா, மனிதனுக்கு வரக்கூடிய புகழ்ச்சி. ஏன் மனிதர்கள் நம்மை புகழும் போது நாம் எவ்விதமாக செயல்படுகிறோம் என்ற அடிப்படையில தேவன் நம்மை பயன்படுத்துவதால், தேவன் நம்மை விட்டு விலகுவதால் சொல்லி தீர்மானிக்கிறார். பொதுவா மனிதர்கள் நம்மை புகழும் போது நமக்குள்ள வரக்கூடிய பெரிய ஒரு சோதனை என்ன தெரியுமா, பெருமை. நமக்கு கொம்பு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேதத்துல நிறைய பேரை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா. மனிதர்கள் நம்மை புகழும் போது பெருமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு, அகந்தை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, அப்போ அவங்க நம்மை புகழவில்லை, மற்றவர்களை புகழ்றாங்கன்னு என்ன நடக்கும்னா, பொறாமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னுடைய மனைவி பிருந்தா அடிக்கடி சொல்லுவா, என்ன சொல்லுவான்னா, இந்த பெருமையும் பொறாமையும் இரட்டை சகோதரிகள், ட்வின் சிஸ்டர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு வந்துடும். மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி நமக்கு கிடைக்காவிட்டால் பொறாமை வந்துடும், அல்லது மற்றவர்களுக்கு கிடைக்காத புகழ்ச்சி எனக்கு கிடைத்து விட்டால் பெருமை வந்துவிடும். அதனால புகழ்ச்சியை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனா புகழ்ச்சியை எவ்விதமாக ஹேண்டில் பண்றோம்ன்றது முக்கியம். தாவீதுடைய லைஃபை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தாவீதை எவ்வளவு பேர் புகழ்றாங்க, ஆனா தாவீது மறுபடி சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவரே நான் ஏமாத்திரம் எல்லாம் உம்முடைய கிருபையினாலே இந்த வெற்றியை நான் பெற்றேன், உம்முடைய கிருபையினாலே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றேன், உம்முடைய கிருபையினாலே நீர் என்னை பயன்படுத்துகிறீர் சொல்லி மகிமையையும் கனத்தையும் கர்த்தருக்கே கொடுத்த தாவீது. ஆனா சவுல் அப்படி கிடையாது. ஏற்கனவே ஜெயஸ்தம்பம் கட்டினவன், யோனத்தான் பெற்ற வெற்றியை தன்னுடைய வெற்றியாக சித்தரித்தவன். காரணம், மற்றவர்களுடைய உயர்வை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, புகழ்ச்சி உங்களை நோக்கி வரும்போது, மனிதர்கள் நம்மை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது அதை எவ்விதமாக கையாளுகிறோம் என்பது முக்கியம். வெளியே பாக்குறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல பிரதர், கர்த்தருடைய கிருபை நம்ம சொல்லிடலாம். ஆனா உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்தின உடனே தாவீது போயிட்டு நான் தான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லையே. கர்த்தருடைய கிருபையினாலதான் சிங்கத்தை கொண்டேன், கரடியை கொண்டேன், இந்த இவனை கொண்டேன்னு சொல்றேன். அது அந்த அளவுக்கு தாழ்மையான ஒரு மனிதன். ஆனா இந்த இடத்துல தாவீதை புகழ்ந்து இந்த பெண்கள் பாடும்போது சவுலுடைய ரியாக்ஷன், சவுலுடைய பிரதிவினை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனத்துல வாசிங்க, அதாவது 1 சாமுவேல் 18:8 வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. இந்த வசனங்கள்ல ரியல்லா சவுலுடைய உள்ளத்துல என்ன இருக்கோ அது அப்படியே வெளியே வரும். அந்த வசனத்தை நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. என்ன நடக்குது? 8ஆம் வசனத்துல சவுல் விசனப்பட்டான், சவுல் மிகுந்த எரிச்சல் பட்டான். ஒன்று விசனம் வருகிறது, 2வது மிகுந்த எரிச்சல் வருகிறது, 3வது என்ன சொல்றாரு? முறுமுறுக்கிறாரு. எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க, தாவீதுக்கு எத்தனை கொடுத்துட்டாங்க? 10,000 கொடுத்துட்டாங்க. எரிச்சலான ஒரு பேச்சு வரும். 9ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 9ஆம் வசனம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அது என்ன புதிதாக ஒரு வார்த்தை வருகிறது. இந்த புகழ்ச்சிக்கு பின்பு அந்த நாள் முதற்கொண்டு, எந்த நாள் முதற்கொண்டு? தாவீது கோலியாத்தை வெற்றி கொண்ட அந்த நாள் முதற்கொண்டு. எந்த நாள் முதற்கொண்டு?
பெண்கள், இஸ்ரவேல்ல உள்ள பெண்கள் தாவீதை புகழ்ந்து பாடின அந்த நாள் முதற்கொண்டு சவுல் என்ன தெரியுமா செய்யறாரு? தாவீதை பார்க்கும்போது காய்மகாரமாய் பார்த்தான். அது என்ன புதிய ஒரு தமிழ் வார்த்தையா இருக்கு இல்லையா? நம்ம பழக்கத்துல இல்லாத ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம்? அதுல நீங்க பார்க்கும்போது சவுல் ஒரு பொறாமையின் கண்ணோடு அவனை பார்த்தான்னு சொல்லி அநேக மொழிபெயர்ப்புகள் சொல்கிறது, ஆங்கிலத்துல சொல்லு. சரி, இந்த வசனத்தை, 8ஆம் வசனத்தை புதிய மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்துல இருந்து நான் வாசிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். இந்த வார்த்தை அந்த பெண்களுடைய புகழ்ச்சியான வார்த்தை, இந்த வார்த்தை சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை, அறவே பிடிக்கல. தாவீதை பற்றி இப்படி பேசுறாங்களே, தாவீது அதுக்கு தகுதியானவர் தான், ஆனா அதுக்கு அறவே பிடிக்கவில்லை. இரண்டாவது, அவர் மிகுந்த சினமுற்றார், எரிச்சல் அடைந்து நம்ம தமிழ்ல இருக்கு. மிகுந்த சினமுற்றார், பயங்கர கோபம் வருது. யார் மேல கோபம் வருது? இந்த பெண்கள் மேலையும் கோபம் வந்திருக்கு. ரெண்டாவது யார் மேல கோபம் வருது? தாவீது மேல கோபம் வருது. அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், ஆனால் எனக்கோ 1000 பேர் மட்டுமே கொடுத்தனர். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது, ஆட்சி ஒன்றுதான் இன்னும் அவனுக்கு பாக்கி இருக்கிறது என்றான். ஏற்கனவே ஆட்சி யார் கையிலிருந்து போயிடுச்சு? சவுலுடைய கையிலிருந்து போயிடுச்சு. 15வது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. 15:28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஏற்கனவே சொல்லிட்டார். யார் மூலமா சொன்னாரு? சாமுவேல் மூலமா சொல்லிட்டார். சவுலே, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு நீங்கிட்டார். அதுக்கு பதிலா கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை ராஜாவாக நியமிப்பார் என்பதை சாமுவேல் சொல்லிட்டார். ஆனா அதெல்லாம் உணரல. இங்க ஒரு மனிதன் புகழப்படும் போது, தன்னை விட கர்த்தர் அவனை பயன்படுத்தும் போது, ஏன் ஆண்டவரே அவனை மாத்திரம் பயன்படுத்துறீங்க? ஏன் அவனை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறீங்க? ஏன் அவனை மாத்திரம் புகழ்றீங்க? அவன் புகழ்ச்சிக்கு தகுதியானவனா இருக்கிறானே, நானும் சேர்ந்து ஆண்டவரே நீர் தாவீதை பயன்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கலாம். அல்லது ஆண்டவரே என்னை நீர் பயன்படுத்தாததற்கு அவ்வளவு வெற்றிகளை பெற்ற சவுலாகிய ராஜாவாகிய நான் வயதிலே மூத்தவன், அனுபவத்திலே மூத்தவன், மிலிட்டரியில பயங்கர ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ஒரு ராஜாவாகிய என்ன நீங்க பயன்படுத்தலையேன்னு சொல்லி தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சவுல் எரிச்சல் பட்டார், கோபப்பட்டார். அதனுடைய விளைவு காய்மகாரமாய் அவர் பார்த்தார். பின்னுக்கு ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கையில இந்த பொறாமை பகைக்கு நேராக வழி நடத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல மற்றவற்றிலிருந்து நம்ம சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? பொறாமை. காரணமே இல்லாம மக்கள் நம்ம மேல கோவப்படுவாங்க. காரணமே இல்லாம மக்கள் நமக்கு விரோதமாக பேசுவாங்க. காரணமே இல்லாம நம்ம பத்தி அவதூறு பரப்புவார்கள். காரணமே இல்லாம நம்ம கிட்ட போட்டி போடுவாங்க. நம்மை கண்டாலே அவங்களுக்கு ஆகாது. பின்னாடி என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குதுன்றத நம்ம படிக்கலாம். அப்போ பொறாமை அந்த அளவுக்கு பயங்கரமானதா? பொறாமை அந்த அளவுக்கு பயங்கரமானது. நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த வசனங்கள்ல நமக்கு தெரியும், சண்டே ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்கோம். என்ன படிக்கிறோம்? ஆதாமுடைய 2 முக்கியமான குமாரர் காயின், ஆபேல். காயின் கர்த்தருக்கு காணிக்கையிலே செலுத்தினார், வெஜிடபிள் காணிக்கையில செலுத்தினார். ஆபேல் தம்பி, அவன் தன்னுடைய மந்தையில உள்ள கொழுமையான ஒரு சில மிருகங்களை கொண்டு போய் பலியிட்டு கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்தினார். கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஏன் அவர் வெஜிடேரியன் இதை கொடுத்ததால கர்த்தர் அங்கீகரிக்கல? அப்படி இல்லை. எபிரேயர் புத்தகத்துல படிச்சு பார்க்கும்போது ஆபேலுக்கு விசுவாசம் இருந்தது, காயினுக்கு விசுவாசம். சரி, கர்த்தர் யாரை அங்கீகரித்தார்? ஆபேலை அங்கீகரித்தார், ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார்.
நம்ம இப்போ படிக்கிறோம்ல சவுலுடைய லைஃப்ல, கர்த்தர் தாவீதையும் தாவீதுடைய முயற்சியையும் அங்கீகரித்தார். சவுலையும் சவுலுடைய முயற்சிகளையும் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லைன்னா, இந்த இடத்துல காயினுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பின்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, காயின் துணிகரமா தப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதன், உலகாரன். இது நடந்த உடனே கர்த்தர் அங்கீகரித்தார்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த காயினுடைய ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 5ஆம் வசனம். காயீனையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயீனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. வசனத்தை படிக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்க சவுலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. அந்த பெண்கள் பாடின உடனே பயங்கர எரிச்சல் வந்துருச்சு. யாருக்கு? சவுலுக்கு. இந்த இடத்துல தன்னுடைய சொந்த தம்பி ஆதாம் ஏவாளுடைய நேரடியாக வந்த பரம்பரையின் மக்கள் சொந்த தம்பியுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கும் போது யாருக்கு எரிச்சல் வருது தெரியுமா? இந்த காயினுக்கு அதிகமான எரிச்சல் வருது. எரிச்சல் வந்தது, அவனுடைய முகமே மாறி போச்சு. அப்ப உள்ளத்தின் ஆழத்துல உள்ள பொறாமை வெளியே நம்முடைய பார்வையில, நம்முடைய முகத்திலேயே வெளிப்படுது. ஒரு சில ஆட்களுக்கு நம்மளை பார்த்தாலே எரிச்சல் வருது இல்லையா? அதுக்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையின் பலவீனங்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் தாறுமாறுகள் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியின் மூலமாக அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. படும்போது நம்மளை கண்டாலே எரிச்சல் படுவாங்க. அப்படி எரிச்சல் படும். சரி, இது சாதாரண ஒரு பொறாமை தானே, எரிச்சல் வருது, பொறாமை தானே, அதை சாதாரணமா கண்டுகொள்ளாம போலான்னு யோசித்தோம்னா அமிதமாக கண்டுகொள்ளாமல் சொல்ல முடியாது. என்ன நடக்குது? 6வது 7வது வசனங்களை வாசிங்க. 6, 7. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். 8வது வசனம் வாசிங்க சிஸ்டர். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். தேங்க்யூ சிஸ்டர். என்ன நடக்குது? உள்ளத்தின் ஆழத்திலே பொறாமை வந்து விட்டது. யாருக்கு? காயினுக்கு வந்துருச்சு. அதனுடைய விளைவு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, முகமே மாறிடுச்சு. இத யாருக்கு தெரியல? ஆபேலுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மறந்துட வேண்டாம் அருமையான தேவனுடைய மக்களே, கர்த்தர் உள்ளத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர். இந்த இடத்துல காயினுடைய உள்ளத்தை பார்த்து என்ன தெரியுமா சொல்றார்? காயினே, ஏன் உன் மூஞ்சி மாறிடுச்சு? ஏன் உன் தம்பி மேல எரிச்சல் படுற? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோனா, நீ சரியான காரியத்தை செய்வாயானால், நீ கர்த்தரை கனம் பண்ணுவாயானால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். ஆனா நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய வார்த்தை நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அதாவது நீ இந்த பொறாமையையும் இந்த எரிச்சலையும் நீ கையாளாவிட்டால், அதை நீ மேற்கொள்ளாவிட்டால் அது உன்னை ஆண்டு கொள்ளும் சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏன்? சாதாரண பொறாமை, சாதாரணமான எரிச்சல். பொறாமைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஜெலசி, பொறுக்க இயலாமை. மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து, மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து பொறுக்க இயலாமை. யாருக்கு? சொந்த தம்பியுடைய முன்னேற்றத்தை பார்த்து, சொந்த தம்பியை கர்த்தர் அங்கீகரித்ததை பார்த்து ஆதி பிதாவாகிய காயினுக்கு அங்கீகரிக்க முடியல. அதான் கர்த்தர் எச்சரிக்கிறார். இல்லப்பா, நீ இதை செய்யாத, நீங்க இதை சரி பண்ணலன்னா ஒண்ணு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஏன் காணிக்கை நீ ஏன் அங்கீகரிக்கலன்னு சொல்லி கேட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆபேல், உன்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார் சொல்லி அவரை பார்த்து பாராட்டி இருக்க வேண்டும். ஆனா அது ரெண்டையும் செய்யலன்னா என்ன நடக்கும்? பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும், பாவம் உன்னை மேற்கொண்டுரும் சொல்லி சொல்றேன். ஆனா காயின் மனம் திரும்பலையே. விளைவு என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய தம்பியின் இடத்துல பேசினான்ற வார்த்தை போட்டிருக்கு. என்ன பேசினான்? உள்ளத்துல இருக்கக்கூடிய பொறாமையை கொஞ்சம் கூட வெளிப்படுத்தாதபடிக்கு, வெளியே பாக்குறதுக்கு எல்லாமே அதே பழைய அண்ணன் மாதிரி நடித்து பேசுகிறான். மாய்மாலம் உள்ள வந்துருச்சு. உள்ளத்தின் ஆழத்துல அவ்வளவு பகை, அவ்வளவு கசப்பு, அவ்வளவு வெறுப்பு. ஆனால் அவனோடு பேசும்போது அவனுடைய நோக்கெல்லாம் அவனை அழிக்க வேண்டும் என்று மாறிவிட்டது. வயல்வெளிக்கு போறாங்க. வயல்வெளிக்கு போகும்போது எதிர்பாராத நேரத்துல ஆபேலை காயின் கொலை செய்தான். வேதாகமத்துல முதல்ல வரக்கூடிய கொலை இது. கொலை பண்ணிட்டு அதை மறைச்சிடுறான்.
கர்த்தர் பார்த்துட்டே இருக்கார். இருதயத்தின் ஆழத்துல வர்ற பொறாமையை பார்க்கக்கூடிய கர்த்தர், எரிச்சலை பார்க்கக்கூடிய கர்த்தர், எச்சரிக்கக்கூடிய கர்த்தர், கொலையை பார்த்த கர்த்தர். கேட்கிறார், எங்க பாவம் தம்பி எங்கன்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்றான் பாத்தீங்களா? நான் அவனுக்கு காவலாளியான்னு சொல்லி கேட்கிறேன். விளைவு, காயின் கர்த்தரால் சபிக்கப்பட்டால் கர்த்தராலே கிருபை பெற்றான்றதெல்லாம் படிக்கும். நம்ம இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் தெரியுமா? ஒரே ஒரு பொறாமை. இந்த பொறாமை கொலைக்கு நேராக வழி நடத்தும். கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுலுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்துல திரும்புவதற்கு பதிலாக கர்த்தருக்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதராக மாறிவிட்டார். இந்த இடத்துல பார்க்கும்போது எரிச்சல் வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது. மறுபடியும் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துக்கு நம்ம போலாம். எரிச்சல் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு, காரணமற்ற கோபம் வந்துருச்சு, முகம் மாறிவிட்டது. அவன் யோசிக்கிறது எல்லாமே தீமையாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். விளைவு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. 18வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. 11ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பித்தான். இந்த வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் விசித்திரமான ஒரு காரியம் வருது. எத்தனை வசனம்? 10ஆம் வசனத்துல கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டு. கர்த்தர் பிசாசு அனுமதிப்பாரா? கர்த்தருடைய மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நீங்கி விடுவாரா? இதெல்லாம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்ச வேத ஆராய்ச்சியில படிச்சிருக்கோம். கர்த்தரால் கைவிடப்பட்ட சவுல் சொல்லும் போது பிசாசானவருடைய ஆளுகைக்கு கீழே தன்னைத்தானே விட்டு கொடுத்த சவுல். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொறாமைக்கு என்ன கொடுக்கிறாரு? பொறாமை எரிச்சலாக மாறுகிறது, கசப்பாக மாறுகிறது. பின்னாடி படிக்கிறோம்ல, நீங்க சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்கள் எரிச்சல் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார் இல்லையா? அமிதமாக இடம் கொடுத்தாரு. விளைவு என்னன்னா, மறுபடியும் பிசாசு தேவனால் விடப்பட்ட, தேவனால் அனுமதிக்கப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல இறங்கிச்சு. இறங்கின உடனே அடுத்து வர்ற வசனம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன இருக்கு? அவன் வீட்டிற்குள் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான் சொல்லி 10ஆம் வசனத்துல வாசிக்கும். எப்படி பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்ட சவுல், பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்ட சவுல் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? வசனத்தை படிக்கும் போது அதனுடைய பின்னணியத்துல சரியான அர்த்தத்தின் அடிப்படையில படிக்கும். என்ன சரியான டிரான்ஸ்லேஷன் தெரியுமா? அவன் பிதற்றி கொண்டிருந்தான் சொல்லி சரியான மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. உளறிட்டு இருந்தான் அர்த்தம். பிசாசானவனாலே ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பின்னாடி இதே சவுல் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், பின்வாங்கி போன சவுல். ஆனா இந்த இடத்துல தீர்க்க தரிசனம்ன்ற வார்த்தை அவன் பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்டு உளறி கொண்டிருந்தான். அந்த பாருங்களேன். அதே நேரத்துல தாவீது என்ன பண்றாரு? எப்பவும் செய்யறபடி, தினந்தோறும் செய்கிறபடி என்ன பண்றாரு? சுரமண்டலத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தார். யாரு? தாவீது. தாவீது எப்பவுமே தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டார். பொறாமை நமக்கு எதிராக, பகை நமக்கு எதிராக, நம்ம கொலை செய்யறது கூட திட்டம் போடும்போது நம்ம எவ்விதமாக செயல்பட வேண்டும் நீங்க படிக்கலுமானா தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்து படிக்கலாம். அதான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலேயே சொன்னார் இல்லையா? வாசிக்க வேண்டாம். மத்தேயு 5வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? அடுத்து இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக தான் கையில இருந்த ஈட்டியை வச்சு ஒரே குத்தா எரிஞ்சிடலான்னு சொல்லி எரிக்கிறார். ஆனால் தாவீது தப்பித்துக் கொண்டார். பொறாமையை பிசாசு எடுத்து பகையாக மாற்றி கொலைக்கு நேராக வழி நடத்துகிறார். அதான் வேதத்துல நம்ம வாசிக்கக்கூடிய காரியம். கேட்டீங்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள்ளத்துல பொறாமை உண்டா? யார் மேலேயாவது கசப்போட உட்கார்ந்துருக்கீங்களா? யாரையாவது பார்த்தா நமக்கு பத்திக்கிட்டு வருதா? அல்லது யாருடைய பெயரையாவது நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நமக்கு விரோதமாக மக்கள் இப்படி எல்லாம் செயல்படுறாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்களா? கவலைப்பட வேண்டாம். அதற்கு காரணம் என்னன்னா, அது அவர்களுக்குள்ளே உள்ள பொறாமை. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? தாவீதை போல நாம் செயல்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கொலை செய்யணும்னு சொல்லி அவர் யோசித்தாரா? இல்ல. பின்னாடியும் வாசிக்கும். 19வது அதிகாரம் 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. 9-10. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது.
அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். பாருங்களேன், மறுபடி அவனை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறான் இந்த சவுல். அந்த அந்த காட்சியை நம்ம கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்களேன். சவுல் பிசாசு பிடிச்சு அவன் அலைக்கழித்து கொண்டிருக்கும் போது அவனை சுகமாக்குவதற்காக, அவன் சுஸ்தமடைவதற்காக இந்த வாத்தியத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தாவீது. இப்படி ஒரு கொலகாரன், இப்படிப்பட்ட மோசமான ஒருத்தன் கேடு கெட்டு போட்டுன்னு சொல்லி இவர் யோசிக்கல, தொடர்ந்து வாசிக்கிறார். ஆனால் தொடர்ந்து அவனை கொலை செய்வதற்கு இந்த சவுல் முயற்சி எடுக்கிறார். அப்போ பொறாமை பயங்கரமானது. அருமையான தேவனுடைய மக்களே, பொறாமை யார் நம்மை விட உயர்வு பெறுகிறார்களோ, யாரை கர்த்தர் நம்மை விட அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரோ, பயன்படுத்துகிறாரோ, அவர்களை அழிப்பதற்கு, கொலை செய்வதற்கு கூட நம்ம தயங்க மாட்டோம். தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது வீழ்ச்சி அப்படியே தொடர்கிறது. என்ன நடக்குது? 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடிப்போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்த போது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத்தோள் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல் 18வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இந்த வசனங்கள்ல எப்படி இந்த வசனம் ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். அந்த 12ஆம் வசனத்துல தெளிவா சவுல் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிக்கிறாரு? கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்பதையும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். பயம் வந்துருச்சு. ஏற்கனவே படிச்சோம்ல, பாதுகாப்பற்ற மனப்பான்மை வந்துருச்சு. அப்போ பொறாமைப்படும் போது, மக்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது அது நம்மை அழித்து விடுமா? நம்ம அழித்து விடாது. ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. இந்த இடத்துல சாலமோன் ராஜா பயன்படுத்தக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம்னா சரியான ஒரு ஆட்டிடியூட், சரியான விதத்துல மற்றவர்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்வது, என்னுடைய தோல்விகளை ஏற்றுக்கொள்வது. சொஸ்த மனம், சொஸ்தமடைந்த ஒரு மனம், சரியான ஒரு ஹெல்த்தி ஹார்ட், ஆக்சுவலா ஹெல்த்தி மைண்ட். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். அடுத்து என்ன கொடுத்திருக்கு? பொறாமையோ எலும்புருக்கின்னு அதுல ஆங்கிலத்துல என்ன கொடுத்திருக்குன்னா ராட்டன்னஸ் ஆஃப் போன்ஸ். அப்படின்னு அர்த்தம் எலும்பை அழுக பண்ணுவது, எலும்பை அப்படியே அரித்து சாப்பிடுவது. நம்ம சொல்றதா இருந்தா ஒரு கேன்சர் மாதிரி. கேன்சர் பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? கேன்சர்ன்றது என்னது? அந்த புற்றுநோய் என்பது நம்முடைய உடம்புல வரக்கூடிய ஒரு சில அந்த குரோமோசோம்ல வரக்கூடிய மாற்றத்தின் மூலமாக, மியூட்டேஷன் சொல்லுவாங்க, ஒரு சில செல்கள் கேன்சர் செல்களாக மாறிவிடுகிறது. கேன்சர் நிறைய வகைகள் உண்டு. கார்சினோமான்னு சொல்லக்கூடிய கேன்சர், அந்த செல்லுடைய தனித்தன்மை என்ன தெரியுமா? மற்றதை அழித்து தன்னைத்தானே வளர்த்துக் கொள்வது. அதான் கேன்சருடைய முக்கியமான வேலை. கேன்சர் உதாரணத்துக்கு என்னுடைய மூளையில வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். என்னுடைய மனைவிக்கு மூளையில வந்துச்சுன்னா அது என்ன செய்யும்னா, அந்த மூளை செல்லை எடுத்து மூளையில இருக்கக்கூடிய எல்லா மற்ற செல்லை அழித்து அது ஒரு கட்டியா என்ன செய்யும்? வளர்ந்துகிட்டே இருக்கும். விளைவு மூளை செல் அழிக்கப்படும்.
கேன்சருக்கு உதாரணமாக இந்த இடத்துல இந்த பொறாமையை பற்றி சொல்லும் போது சாலமோன் எழுதும் போது என்ன எழுதுறாரு தெரியுமா? பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை யார் உடையவர்களா இருக்கிறார்களோ அவர்களை தான் அழித்து விடும். இந்த இடத்துல தெளிவா சவுல் பாக்குறார். எத்தனையோ திட்டத்தை போட்டாலோ எத்தனையோ பிளான் பண்ணாலோ தாவீதை அழிக்க முடியவில்லை. முதல்ல ஈட்டியை தூக்கி எறிறாரு. எரிஞ்ச உடனே தாவீது என்ன செஞ்சாரு? தப்பிச்சிடுறாரு. பின்னாடி ஈட்டியை தூக்கி எரியும் போது மறுபடியும் தப்பிச்சிடுறாரு. அப்போ இத படிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான சகோதர சகோதரிகளே. கர்த்தரால் கைவிடப்பட்ட மக்கள், கர்த்தரை விட்டு விலகின மக்கள், கர்த்தருக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டா பயப்படலாமா? பயப்படாதுங்க, பயப்படாது. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கு. யாரும் நம்மளை அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. யார் பொறாமைப்படுகிறார்களோ, பொறாமையின் அடிப்படையில பகைக்கிறார்களோ, யார் நம்மை அழிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். நம்ம வாசிக்க கேட்டோம்ல, அந்த வசனத்துல 13ஆம் வசனத்தை அப்படியே பாருங்களேன். 18வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தினான். தாவீதுடைய பிரசன்ஸே அங்கிட்ட இருக்கக்கூடாது. தாவீதுடைய கண்ணையே விழிக்க கூடாது. யாரை பத்தி யோசிக்கிறாரு? அவன் மூலமாக தான் சுகமடைந்தார். அவன் மூலமாக தான் அந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை கிடைக்குது. அவன் மூலமாக தான் அந்த ஒரு பெரிய வெற்றியை பெலிஸ்தியர் மத்தியில பெற்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எதிராக அவன் என்ன செஞ்சிட்டான்னா அப்புறப்படுத்திடுறார். அடுத்து என்ன வந்துருது? பயம் வந்துருச்சு. ஓகே, சரி. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த சூழ்நிலையிலேயாவது சவுல் மனம் திரும்பி இருக்கலாம். மனம் திரும்ப 18வது அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிங்க. 18வது அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிங்க. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு வருவனாகிறதற்கு நான் எம்மாத்திரம்? என் ஜீவன் எம்மாத்திரம்? இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலுடைய வாழ்க்கையில நோக்கங்கள் மாறிவிட்டது. தவறான திட்டம் போடுறார். என்ன திட்டம் போடுறாரு? எப்படியாவது யாரை ஒழிக்கலும், தாவீதை ஒழிச்சிடணும். தாவீது இருக்கிற வரைக்கும் எனக்கு பேர் கிடைக்கவே செய்யாது. அதனால ஒழிக்கிறக்காக என்ன திட்டம் போடுறாரு தெரியுமா? என்னுடைய மூத்த மகளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஏற்கனவே மூத்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் எங்க சொல்லியிருக்காரு? 17வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கோலியாத்தை எவன் கொல்லுகிறானோ அவனுக்கு என்னுடைய மூத்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா அதெல்லாம் மறந்துட்டார். மறுபடியும் சொல்றாரு, ஒரு டீல் சொல்றாரு. சொன்ன உடனே தாவீது சொல்றாரு, நான் எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்றாரு. சொன்ன உடனே மறுபடியும் தாவீது வெற்றி பெற்று விடுகிறார். 19ஆம் வசனத்துல வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றதுடைய விளைவு என்ன தெரியுமா? தாவீதுடைய வெற்றியின் மூலமாக சவுலுடைய முகத்துல கரி பூசப்பட்டுச்சு. எதிரியை அழிப்பதற்காக தன்னுடைய சொந்த மகளை பகடைக்காயாகிய பயன்படுத்தின ஒரு மனிதன் இந்த மனிதன் எந்த அளவுக்கு கேவலமான நிலைமைக்கு இந்த சவுல் போயிட்டார் இல்லையா? இதை கூட சில பெற்றோர் தங்களுடைய பொறாமையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய பிள்ளைகளை, குடும்பத்தாரை பயன்படுத்துகிறாங்கல்ல, அவ்விதமாக இவர்கள் என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. சரி, இது தோற்று போறோம்னா அதோட நின்றுக்கலாம் இல்லையா? ஆனா அந்த பொறாமை என்ன செய்யாது? தூங்க விடாது. தான் யார் மேல பொறாமப்பட்டாரோ அவங்களை அழிக்கிறக்காக கடைசி வரைக்கும் முயற்சி எடுக்கிறார். என்ன நடக்குது? 18வது அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனங்கள் வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் அவனுக்கு கன்னியாய் இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகளாவாய் என்றான். பாருங்களேன், ஏற்கனவே மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். கோலியாத் ஒழிச்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், நான் போய் சொல்றேன். அப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்ன சவுல் அதை மறந்துட்டார். அவனுக்கு தாவீதுக்கு எந்த நன்மையுமே செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். தாவீது தாழ்மையா தான் இருக்கு. அடுத்து தாவீது சவுலுடைய 2வது மகள் மீகாள் யாரை நேசிக்கிறாங்க? தாவீதை நேசிக்கிறாங்க. இந்த அன்பை பயன்படுத்தி யார் அழிக்கலோன்னு யோசிக்கிறாரு? அவர் தாவீதை அழிக்கலோன்னு யோசிக்கிறார்.
அதுக்கு பின்னாடி உள்ள பகுதி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய 2வது மகளை கல்யாணம் பண்ணுமானா 100 பெலிஸ்தியருடைய நுனித்தோலை கொண்டு வரலோன்ற. காரணம் என்னன்னா, பெலிஸ்தியர்கிட்ட போய் சண்டை போடும்போது தாவீதை அவங்க கொன்னுருவாங்கன்னு யோசிக்கிறார். ஆனா தாவீது அப்படி இல்ல. 100 நுனித்தோலை என்ன செய்யறாரு, கொண்டு வர. கொண்டு வந்த உடனே இந்த மீகால கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. மீகால கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகும் அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சொந்த மருமகனை கொலை செய்வதற்கு அவர் ட்ரை பண்றார். 19ஆம் அதிகாரத்துல அதான் வாசிக்கணும். 19வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 19:11. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிற சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டுத்தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல் சிஸ்டர் போதும். தேங்க்யூ. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யாருது? சொந்த மருமகன், 2வது மகளை கல்யாணம் பண்ண மருமகன். தன்னுடைய மகளும் மருமகனும் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள போய் யார கொலை செய்ய சொல்றான்? தன்னுடைய மருமகனை கொலை செய்ய சொல்றான். பொறாமை எந்த அளவுக்கு பயங்கரமானது இல்ல, யோசிச்சு பாருங்க. அங்க போகும்போது மீகாள் செய்த காரியத்தை பாருங்க. மீகாளுக்கு இந்த செய்தி வருது, தன்னுடைய கணவரை தப்புவிக்க வேண்டும்ன்றக்காக சொரூபத்தை எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க. சொரூபம்ன்ற வேர்டுக்கு டெராஃபிம்ன்ற வேர்டு பயன்படுத்தப்படுது. எந்த வார்த்தை? அந்த ஆதியாகமம் 31வது அதிகாரம் 33 35 வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா? எந்த சம்பவம்? ராகேல் தன்னுடைய தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள்னு வாசிக்கணும்ல. அதே மாதிரி சொரூபத்தை எடுத்து 2 சொரூபத்தை வச்சு பெட்ஷீட்டை வச்சு மூடி அதை பாக்குறதுக்கு தாவீது தூங்குற மாதிரியே ஏமாத்துறான். இதுல 2 காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, தன்னுடைய கணவரை காப்பாற்ற வேண்டும் என்று மீகாள் முயற்சி எடுக்கிறார். அதே நேரத்துல சவுலுடைய குடும்பத்தை கொஞ்சம் பாருங்களேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலுடைய மகளாகிய மீகாள் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக இன்னும் விக்கிரகத்தை நம்பிக்கொண்டிருந்தாள். அதனாலதான் விக்கிரகம் அவங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சு. லாபானுடைய பிள்ளையாகிய ராகேல் விக்கிரகத்தை வச்சிட்டு இருந்த மாதிரி இந்த இடத்துல மீகாள் விக்கிரகத்தை வைத்துக் கொண்டிருந்தாள். அருமையான தேவனுடைய மக்களே, கர்த்தராலே கைவிடப்படும் போது, குடும்ப தலைவன் கைவிடப்படும் போது அது முழு குடும்பத்தையும் பாதிக்கும். என்ன செய்யறாங்க? தன்னுடைய கணவரை காப்பாற்ற வேண்டும்ன்றக்காக துணிகரமா போய் சொல்றா. யாரு? மீகாள். இதெல்லாம் யார் தந்து படிச்சாங்க? தன்னுடைய அப்பா தந்து படிச்சிருக்காங்க. கேட்டீங்க அருமையான தேவனுடைய மக்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அவபக்தி நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். மறந்துட வேண்டாம். தாவீது எஸ்கேப் ஆயிடுறார், போய் சொல்லணும். அடுத்து என்ன செய்யறாங்க? கட்டிலோட தூக்கிட்டு அவனை கொலை பண்ணலான்னு சொல்லி கொண்டு போகும்போது மறுபடியும் மீகாள் போய் சொல்கிறார். தன்னுடைய அப்பாவுக்கு விரோதமா போய் சொல்ற. மருமகனை கொலை செய்யும்படி சவுல் செய்கிறார். யோசித்து பாருங்களேன். பொறாமை அந்த அளவுக்கு பயங்கரமானது. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, பொறாமை என்ன செய்யும்? யாருக்கு பொறாமை இருக்கிறதோ அவங்களதான் அழிக்குமே தவிர மற்றவங்களை என்ன செய்யாது? அழிக்காது. மற்றவர்கள் மீது அநியாயமான பகை. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஃபியூஜிட்டிவா ஒரு ஒற்றனை துரத்துவது போல யார துரத்துறா தெரியுமா? தன்னுடைய சொந்த மருமகனாகிய தாவீதை வேட்டையாடும்படி அவர் துரத்துறார். கர்த்தர் இதுக்கு அழைச்சார், அதுக்கு அழைக்கலையே. கர்த்தர் எதற்காக அழைத்தார்? சவுலை ராஜாவாக இருந்து கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தும்படி அழைத்தார். நோக்கம் எல்லாமே மாறி போச்சு. காரணம் கர்த்தராலே கைவிடப்பட்டார். 19வது அதிகாரத்தை நேரம் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. 19வது அதிகாரம் முதல் வசனத்துல என்ன சொல்றாரு? யோனத்தான் இருக்கும் போதே, யோனத்தான் அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தெரியும். என்ன சொல்றாரு? தன்னுடைய மகன் தன்னுடைய ஊழியக்காரரோடு தாவீதை கொலை செய்யும்படி அவன் பேசுகிறான். 19வது அதிகாரம் 20வது வசனத்துல தாவீது தப்பி எங்க போயிடுறாரு தெரியுமா? சாமுவேல்கிட்ட போறாரு. அங்க போய் அங்கேயும் கொலை செய்யும்படி யார் தேடி போகிறார்? இந்த சவுல் தேடி போகிறார்.
பொறாமை எந்த அளவுக்கு பயங்கரமானது இல்லையா? யோசித்து பாருங்க. பொறாமையை பற்றி வேதத்துல அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம்ல. நீங்க வேத ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேதத்துல பொறாமையினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் எடுத்து நீங்க படிச்சு பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஈசாக்கு பாதிக்கப்பட்டார். ராகேல் தனக்கு குழந்தை இல்ல, லேயாளுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி பொறாமப்படுறாங்க. யோசேப்பு தன்னுடைய சகோதரராலே விற்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. அப்போஸ்தலர்கள் 7:9 நம்ம வாசிக்கிறோம். ஆரோன் மேல பொறாமப்பட்டாங்கன்னு சொல்லி சங்கீதம் 106 வாசிக்கிறோம். மோசேயுடைய சொந்த அக்கா, சொந்த அண்ணன் பொறாமப்படுறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பொறாமையை சந்தித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 27வது அதிகாரம். மத்தேயு 27வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 27:17. பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இந்த வசனத்துல தெளிவா இருக்கு. பிலாத்து ஆண்டவரை விசாரித்து பார்க்கிறார். ரோம அதிகாரியாகிய பிலாத்து அந்த ரோமர் யூதர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தபடினால கொலை குற்றச்சாட்டு அல்லது மரண தண்டனை விதிப்பது அவனுக்கு மட்டுமே உரிய உரிமையாக இருந்தபடினால விசாரிச்சு பார்த்து என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவர்கிட்ட ஒரு தப்புமே இல்லை சொல்லி கண்டுபிடிக்கிறான். ஏன் கொண்டு தனக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்கன்றத அந்த அதிபதி கண்டுபிடிச்சிடறான். என்ன காரணம்? பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள். வேதபாரகர், பரிசேயர், அந்த பிரதான ஆசாரியர் இவங்களா முழு யூதர்களை ஆட்சி செய்து கொண்டு வந்திருந்தார்கள். தங்களுடைய தவறான வாழ்க்கை முறையின் மூலமாக, தவறான உபதேசத்தின் மூலமாக கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய போதனையும் வாழ்க்கையும் உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. ஜனங்கள் யாரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். விளைவு என்ன தெரியுமா? இவரை ஒழிச்சாதான் தங்களை காத்துக்கொள்ள முடியும் என்று பொறாமைப்படுகிறார்கள். சவுலை யூதர்கள் பகைத்ததற்கு, அப்போஸ்தலனாகிய பவுலை பகைத்ததற்கு பொறாமைதான் காரணம். இன்னைக்கு நம்ம கிட்ட பொறாமை உண்டா? நிறைய வசனங்கள் இருக்கு. பொறாமையோ அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஒரு வசனத்தை மறக்க வேண்டாம். பொறாமையோ எலும்புருக்கி. இவ்வளவு பொறாமைப்பட்ட சவுல் அந்த பொறாமையினாலே அழிந்து போற. கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுல் சொல்லி சொல்லும் போது சவுலுடைய வாழ்க்கையில அடுத்து வந்த முக்கியமான வீழ்ச்சி என்னன்னா பொறாமை, பகை. பொறாமையின் அடிப்படையில் வரக்கூடிய கோபம், பகை. விளைவு வாழ்க்கையுடைய ஒரே ஒரு நோக்கம், தனக்கு போட்டியா இருக்கக்கூடிய மக்கள் யாரா இருந்தாலும் சரி, தன்னை விட உயர்வா இருக்கக்கூடிய மக்கள் யாரா இருந்தாலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார் இந்த சவுல். விளைவு அவர் அழிந்து போனார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, 2 கேள்விகள் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒன்று, என்கிட்ட பொறாமை உண்டா? மற்ற சகோதர சகோதரிகளை, என்னுடைய குடும்பத்துல உள்ள மக்களா இருக்கலாம், அல்லது என் கூட பணிபுரியக்கூடிய மக்களா இருக்கலாம், என் கூட படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம், சமுதாயத்துல உள்ள யாராவும் இருக்கலாம், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். அவங்க மேல பொறாமப்படுறேன். என்னுடைய உள்ளத்துல அவங்க மேல எரிச்சல், கோபம், கசப்பு இருக்கா? ஏன் என்ன மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையின் உயர்வை கண்டு அப்படியே உள்ள பொறுமிக்கிட்டு இருக்கோமா? இதை நம்ம அழித்து விடும். மறந்துட வேண்டாம். ஆண்டவரே, உடைய சமூகத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன். உடைய சமூகத்துக்கு நான் வரேன் ஆண்டவரே. சந்தோஷப்படுகிறவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட, அதற்காக உண்மை துதிக்க, அவர்களை பாராட்ட எனக்கு கிருபை தாரும் சொல்லி. 2வது, பொறாமையினாலே பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கோமா? ஏன் இப்படி என் மேல பொறாமப்படுறாங்க? ஏன் காரணமே இல்லாம என்ன பாய்க்கிறாங்க? பயப்படாதுங்க. பொறாமையோ எலும்புருக்கு. ராட்டன்னஸ் ஆஃப் போன்ஸ். பொறாமை உடையவங்களை அதை அழிக்குமே தவிர பொறாமை நம்மை அழிக்காது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே உமக்கு பிரியமான காரியத்தை நான் செய்வேன். என்னுடைய வாழ்க்கை உடைய கருத்துல இருக்கு. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை அழிக்க முடியாது. ஆகவே கர்த்தரையே தஞ்சமாக கொண்டு தாவீதை போல பொறாமையை கையாளுவதற்கு நம்ம அழைக்கப்படும். நம்ம எப்படி இருக்கோன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பொறாமையை பற்றி படிச்சோம் இல்லையா? வெளியே தெரியாது, உள்ளதா இருக்கும். ஆண்டவரே, மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது, மற்றவர்கள் பயன்படுத்தப்படும் போது, நான் புகழப்படும் போது, மற்றவர்கள் புகழப்படும் போது கவனமாக என்னை காத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என்ன காரணம் இல்லாம பகைக்கிறாங்க, என்னை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க, என்ன ஒழிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்படிலாம் அவங்க செய்யறதால நானும் அவங்களுக்கு எதிராக செயல்படலான்னு தூண்டப்படுறேன். இல்ல ஆண்டவரே, தாவீதை போல வாழ்ந்துவிட எனக்கு கிருபை தாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, கர்த்தராலே கைவிடப்பட்ட சவுல் நாங்க படிக்கும் போது சவுலுடைய வாழ்க்கையில பொறாம வந்துருச்சு. ஆண்டவரே, தான் சிநேகித்த, தனக்கு உதவி செய்த, தன்னுடைய நன்மையை யோசித்த தன்னுடைய மருமகனாகிய
தாவீதை அழிப்பதற்கு சவுல் முயற்சி பண்ணாரே, தன்னுடைய சொந்த தம்பியை கொன்ற காயினை பற்றி நாங்க படிச்சோமே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலோ எங்களுடைய வாழ்க்கையிலோ எந்த ஒரு இடத்திலையும் பொறாமைக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு கவனமாக வாழ கிருபை தாரும். மற்றவர்களுடைய வெற்றியை கொண்டாட, மற்றவருடைய உயர்வை பாராட்ட, எங்களுடைய குறைவுகளை உடைய சமூகத்துல அறிக்கை செய்து மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசும். பொறாமையின் அடிப்படையில் எங்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய காரியங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு, நாங்களும் மாம்சத்துல செயல்பட்டு விடாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ள மாட்டேங்கிறேன். தொடர்ந்து இந்த வேதாட்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.